அதோட கஷ்டத்தை சொல்ல அது பின்னாடி டிவி கேட்க அசிங்கமா உங்களுக்குலாம் ஓட்டு தேவையில்லைன்ற சொல்றவங்க தான் தற்கூரி அரசியல்வாதி. தலைவனை பனையூரை தாண்டி வெளில வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அறிவு வரும். 80sல வந்த தலைவரோட வாய்ஸ் அப்படி கூஸ் பம்பா இருக்கு. அவரோட வாய்ஸை பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க அனில் ஃபேன் கிட்ட. ஏங்க அனில வச்சு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசரா திரும்பி படம் எடுத்து வந்திருக்காங்க, சொல்லுங்க. நான் வந்து ஓட்டு போறேன், குடும்பமே ஓட்டு போடுறோம். மாத்திரம் தான் எடுப்பாரு, ஏன்னா அவர் தாங்க முடியும். மத்த யாரும் எல்லா ப்ரொடியூசரும் தலையில துண்டு போட்டு போயிட்டான். இவனுக்கு வந்து இஷ்டத்துக்கு கொம்பு சுத்தி நிற்கிறான் இந்த சோசியல் மீடியா இருந்துட்டு. சும்மா வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டுக்கிட்ட வந்து பேசு, அதோட கஷ்டத்தை சொல்ல அது பின்னாடி டிவி கேட்க அசிங்கமா உங்களுக்குலாம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, என்னடா மக்களுக்கு நல்லது செய்யறதா கட்சி ஆரம்பிக்கிறீங்க, அதை செய்யுங்கடா. மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாரு தலைவர்னே தெரியாம வந்து நாய் மாதிரி கத்துறீங்களா? இன்னைக்கு கூட தலைவர் வந்து ஒரு கோடி வர சொல்லு, கோடிக்கணக்கான பேர் வந்து நிப்பான். எங்கெல்லாம் எங்க தலையெழுத்து, நாங்க வந்து இதெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்குது. எங்க ஓட்டு தேவை, அவர் ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க. ஓட்டு தேவையில்லைன்ற சொல்றவங்க தான் தற்கூரி அரசியல்வாதி. உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஞானிங்க கலைஞரா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தா கூட யாருமே ஒரு ஓட்ட கூட வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க அனில் புலவர்களே வந்து முருகதாஸ் ஒரு கான்செப்ட் சொல்ற ஒரு ஓடு, இதுங்க என்ன கான்செப்ட்ல வாழுதுங்க, எந்த நூற்றாண்டுல வாழுதுங்க, எந்த ஏழையா தெரியும் தெரியல. உங்களை ஓட்டு வேணாம், அஜித் ஓட்டு வேணாம், கமல் ஓட்டு வேணாம், அப்படி யாராவது ஓட்டு போடுவாங்க. தலைவனை பனையூரை தாண்டி வெளில வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அறிவு வரும். ஓகேங்களா? முதல்ல பனையூரை தாண்டி அவரை வெளில வர சொல்லுங்க. போராட்டம் பண்ற இடத்துல போய் அந்த இடத்துல போய் உட்காந்தா சரி, நீ தான் சொல்ற லட்சக்கணக்கான பேர் வருவாங்க, அந்த போராட்டம் ஜெயிக்கல, போய் அங்க உட்கார வேண்டானே. லைட்டிங்க போட்டு 10 பேர் வச்சு பாக்குறீங்க, அதை போய் கேள்வி கேளுங்க சார் முதல்ல மீடியாக்காரங்க. இப்ப இந்த இடத்துல வந்து விஜயோட அப்பா போட்டோ போட்டாங்க வச்சுக்கலாம், இந்த போஸ்ட் நீங்க பார்க்க மாட்டீங்க. ரஜினின் போது வாவ் ப்ரொமோஷன் தாருங்க, இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணனா இது வேணும், அதுதான் அவனுக்கு வேலை. இதே அவங்க அப்பா போட்டோவோ இல்ல இந்த போஸ்டர் ரெடி பண்ணானே அவன் போட்டோவோ போடுங்களா, போட மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியும் ஒரு லைக் மேல வராதுன்ட்டு. தலைவர் கெட்டவனுக்கும் இவர் தான் ப்ரொமோஷன், தன்னை திட்டுறவனுக்கும் இவர் தான் ப்ரொமோஷன், தன்னை வாழ வைக்கிற ரசிகர்களுக்கும் இவர் தான் ப்ரொமோஷன். நீங்க முதல்ல மீடியாக்காரங்க ரஜினின்னு ஒருத்தன் பேரை சொன்னாக்கா உலகம் ஃபுல்லா ஒரு நிமிஷத்துல வந்து அவனை வந்து பெரிய ஆளாக்கி விட்டுறீங்களா? ரஜி ஒண்ணுமே தெரியாம இதுல இருப்பான், பாத்ரூம்ல இருப்பான், வெளியில வந்து ரஜினியை திட்டுவான், உலகம் ஃபுல்லா பரவிடுவான். அவன் நெகட்டிவிட்டா பேசி 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 பரவுறாங்க. இது மாதிரி குரூப் இருக்குது. நாங்க பார்த்து சலிச்சிட்டோம். எங்களுக்கு ஒரே மந்திரம் தான் ரஜினி சார். நான் சார் கேள்வி நான் சொல்லிட்டேன் சார், படம் சூப்பர் டூப்பர் ஹிட் சார். சார் 2000 கோடியை பத்தி பேசுங்க சார், 2000 கோடியை பத்தி பேசுங்க சார். நீங்க டிவிக்கே பத்தி பேசி டிவிக்கு மாதிரி நான் ஒன்னே ஒன்று தான், இந்த 1000 கோடி இருக்கோம்ல இந்த ஜுஜுபி பண்றதுங்க, டார்கெட் செட் பண்றதா எங்க ஆளு. பழைய டார்கெட்டே ஒன்னும் முடிக்காம இருக்கானுங்க இவனுங்க மாதிரி 1000 கோடி தலைவர் இது 1000 கோடி முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா இருக்கிறதா. உண்மையான வசல் சொன்னாலே உனக்கு தாங்க மாட்டானுங்க. இந்த டார்கெட் படையப்பா வந்து இத்தனை டார்கெட் வைக்கும், கபாலி இவ்வளவு டார்கெட் வைக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. வச்சதுக்கு அப்புறம் தான் இவனுங்க வந்து எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி கூலி ஒரு டார்கெட் வைக்கும், உண்மையான டார்கெட் லெவல்ல வைக்கும். அந்த டார்கெட்டா முடிஞ்சா தொட்டு பாருங்கடா. அப்படியா? அவர் நடிக்க மாட்டேன்னு கூட தான் சொன்னாரு, அதையே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் அடுத்து 2 படம் நடிப்பாரு. கமல்ஹாசன் இருக்காரு, இந்த சிரஞ்சீவி இருக்காங்க, அந்த மாதிரி லைன்ல திருப்பி இவங்களும் நிப்பானுங்க. விடுங்க சார், அடுத்த சிரஞ்சீவி ஆக போறாரு சார். பாவம் சார்.